சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகும் விடயம், ஆட்டம் முடிய போகிறது, உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த உரையை வெள்ளை மாளிகையில் இருந்து ஆற்றியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் தொடங்கிய பணியை முடித்துவிட்டோம் என முழங்கியுள்ள ட்ரம்ப், போரை முடிக்க வழங்கியுள்ள அந்த 3 வார காலக்கெடு இப்போது உலக அரசியலையே அதிர வைத்துள்ளது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஈரானின் 90% ஏவுகணை தளங்களை அழித்து கூறிய ட்ரம்ப், அடுத்த இலக்கு அவர்களின் எண்ணெய் கிணறுகள் தான் என எச்சரித்துள்ளார். சரியான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானை கற்காலத்திற்குள் தள்ளுவோம் என்ற அவரது வார்த்தைகள் போர் மேகங்களை மேலும் கருகச் செய்துள்ளன. உலக எரிசக்தி விநியோகத்தின் இதயம் என போற்றப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பில் இருந்து அமெரிக்கா விலகுகிறது. இனி இந்தியா, சீனா, பிரான்ஸ் போன்ற நாடுகளே தங்கள் எண்ணெய் கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என ட்ரம்ப் கூறியிருப்பது சர்வதேச சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் உரையில் உண்மையில் எந்த திட்டமும் இல்லை என அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றனர். இதுவரும் பழைய ட்வீட்டுகளின் தொகுப்புத்தான் என கிண்டல் செய்துள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் எழுப்பியுள்ள கேள்வி இதுதான். இலக்குகள் எட்டப்பட்ட பின்னும் எதற்காக இந்த போரை நீடிக்க வேண்டும்? ஐரோப்பிய நாடுகளுக்கு பாடம் புகட்ட நேட்டோ அமைப்பிலிருந்தே வெளியேறப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்காவை சமாதானம் செய்ய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அடுத்த வாரம் அவசரமாக வெள்ளை மாளிகைக்கு வரவுள்ளார். கடந்த 33 நாட்களில் 16 வணிக கப்பல்கள் சிதறியுள்ளன. நான் வெளியேறியதும் பெட்ரோல் விலை குறையும் என ட்ரம்ப் தரும் வாக்குறுதி உண்மையாகுமா? புதிய ஈரானிய தலைமை அணுகக்கூடியதாக இருப்பதாக ட்ரம்ப் சூட்சமமாக கூறியிருப்பது ஒரு ரகசிய ஒப்பந்தத்திற்கான அறிகுறியா, அல்லது 3 வாரங்களுக்கு பிறகு இன்னும் பெரிய போர் வெடிக்குமா? ட்ரம்பின் உரையின் முழு விவரங்களையும் உலக நாடுகளின் அடுத்த கட்ட நகர்வுகளையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க ஈரான் போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் போரின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அதிரடியாக தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரையில் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். நாங்கள் தொடங்கிய இந்த பணியை விரைவாக முடிப்போம் என அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். கடந்த 33 நாட்களாக நடைபெற்று வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் முன்னேற்றங்கள் குறித்து விளக்கிய ட்ரம்ப், அமெரிக்க ராணுவம் தனது இலக்குகளை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருவதாகவும் திட்டமிட்டபடி அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக அமைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். ஈரானின் பொருளாதார முதுகெலும்பான எண்ணெய் வளங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாங்கள் இதுவரை ஈரானின் எண்ணெய் வளங்களை தாக்கவில்லை, ஆனால் அவைதான் இருப்பதிலேயே மிகவும் எளிதான இலக்குகள். ஒருவேளை நாங்கள் அவற்றை தாக்கினால் ஈரானால் மீண்டும் ஒருபோதும் மீட்டெழ முடியாது என ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரானின் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கும் திறன் அமெரிக்காவிற்கு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். முறையான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அவர்களை கற்காலத்திற்கு தள்ளுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு தீவிர ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு அமெரிக்க படைகள் ஈரானை விட்டு வெளியேறும் என்பதற்கான சமிக்ஞையை அவர் அளித்தார். ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் கடற்படை ஏற்கனவே 90% வரை அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்காவின் மூலோபாய நோக்கங்கள் எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். நான் ஈரானை விட்டு வெளியேறியதும் பெட்ரோல் விலை தானாகவே குறையும் என்று அமெரிக்க மக்களுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஜலசந்தியை பாதுகாக்கும் பொறுப்பை இனி பிரான்ஸ் போன்ற எண்ணெய் தேவைப்படும் நாடுகள் தங்களுக்குள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கும் அமெரிக்காவிற்கும் இனி எவ்வித சம்பந்தமும் இருக்காது என்று அவர் அதிரடியாக கூறினார். மறைந்த முன்னாள் தலைவர் அலி ஹமேனிக்கு பின் தற்போது அமைந்துள்ள ஈரானின் புதிய தலைமை ஓரளவிற்கு அணுகக்கூடியதாக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது ஒருபுறம் மிரட்டலாக இருந்தாலும் மறுபுறம் பேச்சுவார்த்தை மற்றும் ஒரு புதிய உடன்படிக்கைக்கான வாய்ப்பை ட்ரம்ப் திறந்து வைத்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தாலும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ட்ரம்பின் பேச்சில் உண்மையில் எந்த திட்டமும் இல்லை என்பதை அவரது உரையே வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக வாஷிங்டன் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குவின்சி கல்வி நிறுவனத்தின் செயல் துணை தலைவரான டிரிட்டா பார்சி ட்ரம்பின் உரையை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் இது குறித்து அல் ஜசீரா ஊடகத்திடம் கூறுகையில், ட்ரம்பின் உரை புதிதாக எதையும் வழங்கவில்லை. கடந்த 30 நாட்களாக அவர் தனது எக்ஸ் தளத்தில்
ட்விட்டரில் என்னென்ன பதிவிட்டாரோ அவரின் கால வரிசைப்படியான ஒரு தொகுப்புத்தான் இந்த உரை என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து படைகளை வெளியேற்றுவது குறித்தோ அல்லது போருக்கு பிந்தைய அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்தோ எந்தவொரு தீர்க்கமான திட்டமும் அவரிடம் இல்லை என்பதை இந்த உரை உறுதிப்படுத்துவதாக ஃபார்சி குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் பணியை முடிப்போம் என்று ட்ரம்ப் மேலோட்டமாக முழங்கினாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து அமெரிக்கா திடீரென விலகுவதாக அறிவித்திருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா வெளியேறினால் அங்கு ஏற்படும் அதிகார வெற்றிடத்தை யார் நிரப்புவது, எண்ணெய் விநியோகத்தை எப்படி உறுதி செய்வது என்பதற்கு ட்ரம்பிடம் எந்த பதிலும் இல்லை என வாஷிங்டன் அரசியல் விமர்சகர் அலி ஹார்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த உரையானது போரின் வெற்றியை விட வரவிருக்கும் தேர்தலை மனதிற் கொண்டே தயாரிக்கப்பட்டதாக விமர்சிக்கப்படுகிறது. விரைவாக முடிப்போம் என்ற அவரது வார்த்தைகள் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க அவர் வீசும் வலை என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. அமெரிக்க ஈரான் போரில் தனது இலக்குகள் எட்டப்பட்டு விட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் போரை உடனடியாக நிறுத்திவிட்டு பதற்றத்தை தணிக்குமாறு பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். இனி இந்த போரினால் எதை சாதிக்கப் போகிறோம் என்பது தெளிவாக தெரியவில்லை என அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெராவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ட்ரம்பின் உரைக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். அவரது உரையின் முக்கிய அம்சங்களாக ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய போது அதிபர் ட்ரம்ப் எவற்றை இலக்காக குறிப்பிட்டாரோ அவை அனைத்தும் பெருமளவில் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எனவே இனியும் போரை தொடங்குவதில் அர்த்தமில்லை என கூறினார். அமெரிக்கா நிர்ணயித்த இலக்குகள் எட்டப்பட்ட பிறகும் இன்னும் என்ன சாதிக்கப்பட வேண்டும் அல்லது இந்த போரின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதில் ஒரு தெளிவு இல்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து அவர் தனது பேச்சில் போரினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை மிக முக்கியமாக சுட்டிக்காட்டினார். இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அந்த அளவிற்கு உலக பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் மிக மோசமாக இருக்கும். இது சர்வதேச சந்தையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் போர் பதற்றத்தை உடனடியாக குறைக்கவும் உலக நாடுகள் முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதுவரை அமெரிக்காவின் போருக்கு மறைமுக ஆதரவு அளித்து வந்த ஆஸ்திரேலியா போன்ற நட்பு நாடுகளே இப்போது கேள்வி எழுப்ப தொடங்கியிருப்பது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் எரிசக்தி விலை உயர்வு ஆகியவை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை பெரிதும் பாதித்துள்ளதே இதற்கு காரணமாக கருதப்படுகிறது. ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஒத்துழைக்க மறுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பாடம் புகட்ட நேட்டோ அமைப்பிலிருந்தே வெளியேற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறார். இந்த சூழலில் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வரவுள்ளார். நேற்று புதன்கிழமை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியொன்றில் நேட்டோவிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வது குறித்து நான் நிச்சயமாக பரிசீலித்து வருகிறேன் என ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஏன் இந்த ஆத்திரம்? ஈரானில் போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் உலக பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவமான ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உதவுமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஐரோப்பிய நாடுகள் ஏற்கவில்லை. நேட்டோ ஒரு காகித புலி என விமர்சித்த ட்ரம்ப் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா தானாக முன்வந்து உதவியது போல ஈரான் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு உதவவில்லை என தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி பிரசல்ஸில் நேட்டோவின் வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பித்து பேசினார். அந்த அறிக்கையில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% உயர்த்த ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். ட்ரம்ப் மற்றும் ரூட்டே இடையே நீண்ட காலமாக ஒரு சுமூகமான உறவு இருந்து வருகிறது. 2025இல் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்ற போது இரு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் பாராட்டி மகிழ்ந்தனர். அந்த பழைய நட்பு தற்போது நேட்டோ பிளவுபடுவதை தடுக்குமா என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அமெரிக்கா கோரிய ராணுவ உதவிகளை வழங்க ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் மறுத்துவிட்டன. இது எங்கள் போர் அல்ல என அவை கைவிரித்து விட்டன. இருப்பினும் கடந்த மார்ச் மாதம் 19 அன்று பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட சில நாடுகள் மட்டும் வர்த்தக பாதையை பாதுகாக்க ஒத்துழைப்பதாக அறிவித்துள்ளன. இந்த அரைமனதான ஆதரவு ட்ரம்பிற்கு திருப்தியை அளிக்கவில்லை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் இதய பகுதியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் கப்பல் போக்குவரத்தை வரலாறு காணாத வகையில் முடக்கியுள்ளது. ஈரான் அமெரிக்க போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த குறுகிய கடல்வழி பாதை வழியாக நடக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளன. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் கணிசமான பகுதி இந்த ஜலசந்தி வழியாக
வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் எரிசக்தி ஏற்றுமதிக்கு இதுவே பிரதான வழியாகும். கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட 70% வரை குறைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களில் மட்டும் குறைந்தது 16 வணிக கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. இதில் பல கப்பல்கள் கைவிடப்பட்டுள்ளன. விநியோக தடையால் சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $126 வரை உயர்ந்துள்ளது. இது கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத உச்சமாகும். மெர்ஸ், ஹாபக் லைட் போன்ற உலகின் முன்னணி கப்பல் நிறுவனங்கள் பாதுகாப்பு கருதி இந்த பாதை வழியாக செல்வதை நிறுத்திவிட்டன. சர்வதேச எரிசக்தி முகமை இந்த நெருக்கடியை வரலாற்றின் மிகப்பெரிய எரிசக்தி பாதுகாப்பு அச்சுறுத்தல் என வர்ணித்துள்ளது. கத்தாரிலிருந்து வரும் இயற்கை எரிவாயு விநியோகம் வாரத்திற்கு 2 பில்லியன் கனமீட்டர் வரை குறைந்துள்ளதால் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் கடும் மின்சார நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இனி எண்ணெய் தேவைப்படும் நாடுகளே, உதாரணமாக சீனா, இந்தியா, பிரான்ஸ் தங்களுக்குள் இணைந்து இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியிருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.